எஸ்.ஜே. சூர்யா பட ஷூட்டிங்கில் சிலிண்டர் வெடித்து ஊழியர் பலியான சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களையும் சொல்லுங்க. தமிழில் வாலி, குஷி, நியூ உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா. இசை திரைப்படத்திற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கில்லர். இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில 2ஆம் கட்ட படப்பிடிப்பானது தற்போது நடந்து வருவதாக தெரிய வருகிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் பேரக் சாலையில இருக்கக்கூடிய அந்த பின்னி மில்லிற்குள்ள தான் நடந்து வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த இந்த கில்லர் படப்பிடிப்புல 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில தான் இன்று அதிகாலையில கில்லர் படப்பிடிப்பு நடைபெற்று வந்த நிலையில அங்கிருந்த கேஸ் பலூன் ஒன்று சிலிண்டர் ஆனது திடீரென வெடித்து தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்துல சிக்கி தொழில்நுட்ப கலைஞராக பணியாற்றி வரக்கூடிய மதுரவாயில் பகுதியை சேர்ந்த மதன், வயது 26 என்பவரும், அதே போன்று குன்றத்தூரை சேர்ந்த சக்திவேல், மதுரவாயில் பகுதியை சேர்ந்த சூர்யா, நெற்குன்றத்தை சேர்ந்த தினகரன் ஆகிய 4 பேர் படுகாயம் அடைந்தனர். அப்போது மதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் படுகாயமடைந்த 4 நபரையும் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது இந்த 3வரும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில மதன் என்பவர் மட்டும் அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட பிணவரையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த படப்பிடிப்பு உள் அரங்கு ஷூட்டிங் என்பதால காவல்துறையிடம் எந்த விதமான அனுமதியும் பெறவில்லை எனவும் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல தடவியல் நிபுணர்களும் தற்போது சம்பவ இடத்திற்கு அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலையும், அதே போன்று படக்குழுவினரிடம் தனித்தனியாக ஓட்டேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த படப்பிடிப்புல நடந்த விபத்து தொடர்பாக எப்படி அந்த படப்பிடிப்பு காட்சிகளானது எடுக்கப்பட்டது, யார் யாரெல்லாம் அதற்கு பயன்படுத்தப்பட்டனர், இந்த மதன் என்பவர் எங்கே இருந்தார் என்ற கோணங்கள்ல தற்போது ஓட்டேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இதுல லேசான காயமடைந்த ஒரு நபரிடம் நாம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த சம்பவ இடத்துல விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்தான தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பின்னி மில்ல 2 நாட்களாக படப்பிடிப்பானது காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. அதுல நேத்து தான் இந்த ஸ்டண்ட் பிளாஸ்ட் சீனானது ஒன்று எடுக்கப்பட்டதால தங்களை வரவேற்றதால் தான் இந்த 4 ஊழியர்கள் உட்பட பலர் இந்த படப்பிடிப்பு இடத்திற்கு இது தொடர்பான காட்சிகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக அந்த பிளாஸ்ட் சீன் எடுப்பதால இந்த கேஸ் சிலிண்டர் மூலமாக அந்த பிளாஸ்ட், அந்த பலூன் சொல்லுவார்கள், அந்த பலூன்ல இந்த கேஸை முழுவதுமாக நிரப்பிய நிலையில திடீரென அந்த கேஸ் லீக் ஆகி சிலிண்டர் ஆனது சம்பவ இடத்திலேயே வெடித்து சிதறி இருக்கிறது. இதுல மதன் என்ற தொழில்நுட்ப கலைஞர் அந்த பக்கத்திலேயே, அதாவது அந்த சிலிண்டர் பக்கத்திலேயே, பலூன் பக்கத்திலேயே இருந்ததால அவருக்கு அந்த வெடித்து சிதறியதுல அவரது உடலானது சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால தான் தற்போது 3 நபர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விபத்தானது இப்படித்தான் நிகழ்ந்தது என அதுல காயமடைந்த ஒரு நபரை தங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரையும் போலீசார் தற்போது விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரது குடும்பத்தினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அவர்களிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எப்படி உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, இவர்கள் ஏற்கனவே இதுல பயிற்சி பெற்றுத்தான் இது போன்ற இந்த பிளாஸ்ட் போன்ற படப்பிடிப்புல பங்கேற்றிருக்கிறார்களா, இதற்கு யார் கான்ட்ராக்டர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல் சிதறி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பில் நடந்த அந்த விபத்து தொடர்பான காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சை பதற வைக்கக்கூடிய காட்சிகளாகவே இருக்கிறது. இது தொடர்பாக தற்போது ஓட்டேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு உபகரணங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.